நீங்க சாய்குமார் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை சொல்வதற்கு ஆளூர் ஷானவாஸுக்கு தகுதி. திமுக ஆட்சி காலத்தில் பாஜக அதிகாரிகள், பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் பல பேர் வந்திருக்காங்க. அப்போ வாய் திறக்காத ஆளூர் ஷானவாஸ் திமுகவை குளிர்விப்பதற்காக இதை செய்யறாரு. இப்படித்தான் பார்க்க வேண்டியது. இத்தனை ஆண்டு காலம் வராத அந்த சமஸ்கிருத மந்திரம் இப்போ எங்க ஒலிக்குது? உளுந்தூர்பேட்டை சிறுத்தை திடலில் ஐயரு, ஐயங்கார், சாஸ்திரி, சர்மா, பண்டாரம், பரதேசி அத்தனை பேரையும் இந்த சமஸ்கிருத மந்திரம் போய் சேர்ந்துருக்கு. ஒரு ஆடம்பர மண்டபமோ அல்லது அவர்கள் திருமணமோ இது என்ன ஒலிக்கும்? இளைஞர்கள் பூராம சமஸ்கிருத பேரை மாத்தி 1,00,000 பேருக்கு பேர் தமிழ் பேரே வச்சீங்க. அப்பாவுக்கே மாத்தின பெத்த அப்பந்தான் மகனுக்கு பேர் வைப்பான், மகன் அப்பாவுக்கு பேர் வச்சு. இப்போ மீண்டும் 1,00,000 பேரை சமரசமான அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த சீமானா அண்ணன் திருமா. இதுதான் விசிகாவுடைய பார்ப்பன சமரசத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக அரசியல்ல பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அதாவது தலைமை விஜயுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் பல அதிகாரிகளை எல்லாருமே இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, துறை மாற்றிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போதும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் முடிவுகள் எடுக்கக்கூடியவரே தலைமைச் செயலக அதிகாரிகள் தான். தலைமைச் செயலாளர் அவர் தான் இருக்க முடியும். அவருடைய நியமனங்கிறது தேர்தல் ஆணையம் நியமித்த சாய்குமார் தான் இன்னும் தொடர்றாரு. அவருடைய பணிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்குது. ஒரு பாஜகவினுடைய கைப்பாவியாக தான் தாவேக இருக்குங்கிறது உதாரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அதிகாரிகள் தொடர்பாக தொடர்ந்து பேசக்கூடியவர். இந்த ஷானவாஸுடைய பார்வை சரியானதா? இல்லை, ஷானவாஸு திமுகவினுடைய குரலாக தான் ஒலிக்கிறார். நீங்கள் சாய்குமார் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மைதான். ஓகே. ஆனால் அந்த உண்மையை சொல்வதற்கு ஆளூர் ஷானவாஸுக்கு தகுதி இல்லை. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற அதிகாரிகள், பாஜக அதிகாரிகள், பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் பல பேர் வந்திருக்காங்க. அதை பற்றி வாய் திறக்காத ஆளூர் ஷானவாஸ் இப்போ சாய்குமார் தேர்தல் நேரத்தில் பழைய தலைமைச் செயலாளரை மாற்றிவிட்டு சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமித்த அதே சாய்குமாரை இப்போ தொடர்ச்சியாக இருக்கார். இது ஆளூர் ஷானவாஸ் அரசியலுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு? திமுக ஆட்சி காலத்தில் அத்தனை அதிகாரிகளுமே வட இந்திய அதிகாரிகள் தான் அதிகாரம் செலுத்தினார்கள். அப்போ வாய் திறக்காத ஆளூர் ஷானவாஸ் திமுகவை குளிர்விப்பதற்காக இதை செய்கிறாரு. இப்படித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பூராமே தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக ஒரு அரசியலை கொளுத்தி போடுகிற வேலையை செய்கிற நபராக தான் எல்லாம் மாறிட்டாங்க. நீங்கள் வட இந்திய அதிகாரிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இன்று நேற்றில் ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இருக்குது. ஏன் வட இந்திய அதிகாரிகள் வச்சிருக்காங்க? தலைமைச் செயல் செயலாளருங்க முக்கியத்துவமான ஒரு பொறுப்பு. தாவேகா வந்ததுக்கு எல்லா அதிகாரியும் மாத்துறாங்க. அருணை மாத்துறாங்க, இவங்க மாத்துறாங்க, எல்லாரையும் மாத்துறாங்க. நீங்களே கூட ஒரு சில முக்கியமான அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொன்னீங்க. அப்படிமே இந்த மாற்றம் இல்லாததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த சாய்குமார் 3 அதிகாரிகள் இருக்காங்க இப்போ திமுக ஆட்சியிலிருந்து அதிகாரிகள். முதலமைச்சர் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அலுவலகத்தில் இருந்த செந்தில்குமார் இப்போ சிஎம் செக்ரட்டரி ஒன்றா இருக்கார். அவர் தான் திமுக ஆட்சி காலத்திலையும் அவர் தான் நம்பர் 1 இருந்தார். இப்போ அதே போல் விஜயகுமார் எடப்பாடிட்டு இருந்தார், ஸ்டாலின்ட்டு இருந்தார். இப்போ கீர்த்தனாவை கட்டுப்படுத்துவதே அவர் தான், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி விஜயகுமார். இப்படி பல அதிகாரிகள் டெல்லி தொடர்புகளை வைத்து கொண்டு தான் இங்கே அதிகாரம் செலுத்துவதே. அப்போ இது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம். அதையெல்லாம் கண்காணிக்காம திடீர்னு சாய்குமார்
பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரி. எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுமே முதல்ல அவர்கள் விசுவாசமாக இருப்பது டெல்லிக்கு தான். இரண்டாவது தான் தமிழ்நாடு அரசுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இது எழுதப்படாத விதி. இப்போ புகழ்னு ஒரு அதிகாரி, இறையன்புடைய சகோதரர், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு அதிகாரி. திருப்புகழ் தான் மோடியினுடைய ஆலோசனை குழுவில் மூத்த அதிகாரியாக இருந்தவர். அவரை போன திமுக அரசு ஒரு திட்டக்குழுவுக்கு அதிகாரியாக போட்டாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டே போயிட்டார். ஏன் ஊழலாக நடக்குதுயா? நான் சொன்னால் எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திட்டக்குழுவுக்கு அதாவது எஸ்டிமேட் கமிட்டி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அவர்கள் தான் திட்டமிட்டு நிதி மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை இத்தனையே கண்காணிப்பது. அந்த ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார. அப்போ எங்கே ஆளூர் ஷானவாஸ் எங்கே போயிட்டாரு? அன்றைக்கி வாயை திறக்கல. இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அதிகாரத்தில் இருக்கிற பொழுது, அதிகாரத்தோடு சேர்ந்து இருக்கிற பொழுது மக்கள் நலனே தெரியாது. இல்லை, இப்போ ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறாரு. ஆமாம், அவர் மறுபடியும் நம்ம பார்த்தோம் ஒரு அதிருப்தியில் இருக்கார். ரொம்ப நாள் மேடைகளை தோன்றாமல் இருந்தார். மீண்டும் திருமாவளவன் கூட மீண்டும் இருந்தார். நீங்கள் கூட அதுக்கெல்லாம் சில காரணங்கள்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. இந்த காரணங்கள்லாம் நடந்துச்சு பேக்ரவுண்டில் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ கட்சிக்குள்ளே ஒரு போட வேண்டிய விஷயத்தை, அதனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெளியில் சொல்கிறாருன்னா என்ன காரணமாக புரிஞ்சுக்கலாங்க? இல்லை, அவருக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் கேட்டார், அது கொடுக்கல. திமுகவே முஸ்லீம் அமைப்பு ஒன்று தனியாக நடத்த சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதையும் அவர் செய்யலை. கடைசியாக திருமாவை சந்திக்காத இருந்த ஆளூர் ஷானவாஸ் திருமாவை எங்கே போய் சந்திக்கிறாரு? அந்த விருது வழங்கும் விழாவில் போகிறாரு. கட்சிக்காரன் பூரா கத்துறான், நீ என்னையா திமுக பக்கம் இருந்தால் இப்போ எப்படியா இங்கே இந்த பக்கம் வந்தீங்க? இப்போ அவருக்கு திமுகவுலேயும் தொடர முடியல, பிசிகாவிலையும் தொடர முடியல. தனியாக முஸ்லீம் அமைப்பை நடத்துவதற்கு திமுக அசைன்மெண்ட்டையும் செய்ய முடியல. இந்த நிலையில் தான் இருப்பதை தெரிவித்து கொள்வதற்காக இந்த சாய்குமார் விஷயத்தை கொளுத்தி போடுகிறாரே தவிர அவர் சார்ந்த அந்த சிறுபான்மை முகமதிய அமைப்புகளுக்கு விசுவாசமே இல்லை. என்ஆர்சி சிஏஏ நடக்கும்போது பல முஸ்லீம் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தின பொழுது இவரை கலந்துக்க சொல்கிறாங்க. 25,000 ரூபா எனக்கு என் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த ரசீது எனக்கு அனுப்பு, தேதிரன்னு சொன்ன நபர் தான் இந்த ஆளூர் ஷானவாஸ். தலித்து அடையாளம் வேணும், தலித்து அடையாளம் ப்ளஸ் முஸ்லீம். நாகர்கோவில் எங்கே இருக்குது, நாகப்பட்டினம் எங்கே இருக்குது? நீ அந்த திருமாவளவனுக்காவது விசுவாசமாக இருந்தியா? உனக்கு நாகப்பட்டினம் வேண்டாம், பல்லாவரம் வேணும், யார்கிட்ட கேட்குற? ஸ்டாலின்கிட்ட கேட்குற. அப்போது உனக்கு தலைவர் ஸ்டாலினா திருமாவளவனா? நீ எத்தனை தலித் இளைஞர்களை படிக்க வச்சுருக்க, எத்தனை தலித் இளைஞர்களை நீ சமூகத்துக்கு அடுத்த கட்ட நகர்த்தியிருக்க? காமி. ரவிக்குமாரே நகர்த்துற, அது வேறு விஷயம். அப்போ உங்களுக்கெல்லாம் இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்க இருக்குது. அதுக்கான கால்கோல் விழா நடத்துகிறாங்க. அதில் சமஸ்கிருத மந்திரங்கள் பாடப்படுது. நேற்று தாய்மண் அலுவலகத்தில் திருமாவளவன் அவர்களை ஒரு பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து ஒரு மந்திரங்கள்லாம் சமஸ்கிருத மந்திரம்லாம் சொல்கிறாங்க. சனாதன ஒழிப்பு, பார்ப்பன எதிர்ப்பு இதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய திருமாவளவன் இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் பண்ணுறாங்களே அப்படிங்கிற சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறுது. உங்களுடைய பார்வை நீங்கள்? இல்லை, நானும் இதை பார்த்தேன். எங்கேன்னா கள்ளக்குறிச்சி அந்த மாநாட்டு திடலை உளுந்தூர்பேட்டை கால்கோல் விழா நடத்துகிறாங்க. சமஸ்கிருத மந்திரம் ஓதுறாங்க. எல்லாம் மாலை மரியாதையெல்லாம் போட்டு அந்த கம்பம் நடுகிற நிகழ்ச்சியை பார்த்தேன். சமஸ்கிருதம் நீங்கள் சிறுத்தைக்குள்ள நல்லா அந்த சமஸ்கிருத மந்திரம் ஒழிக்கப்படுவதை நானும் பார்த்தேன். ரவிக்குமார் தலைமையில் நடக்குது இது. நிறைய இளைஞர்கள் எனக்கு குறுஞ்செய்தி அந்த படம்லாம் அனுப்பிச்சாங்க, நானும் பார்த்தேன். நான் இருந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கீழ்வெண்மணியில் இருந்த நேற்று அந்த தியாகி பக்கிரிசாமி நினைவு மண்டபம் கட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். ஏன்னா பக்கிரிசாமியுடைய வாரிசுகள் அத்தனை பேரும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை எப்படி எடுத்துக்கிறதுனா, ரவிக்குமாருக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னார், திருமாவளவனுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னார்
இந்த செய்தி வருகிற பொழுது பிசிகா எங்கேயோ தடுமாறுகிறதுன்னு சந்தேகம் வந்தது. அப்படியே வாழ்த்து சொன்னாலும் அது ஒரு செய்தி அவ்வளோதான். ஆனால் தன்னுடைய சமூக வலைதளத்தில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் போட்டு பெருமை அடைகிற நிலை வரும்போது தான் இது உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இளைஞர்கள் பூராமல் சமஸ்கிருத பேரை மாற்றி 1,00,000 பேருக்கு பேர் தமிழ் பேரே வச்சிங்க. அப்பாவுக்கே மாற்றினார். பெற்ற அப்பந்தான் மகனுக்கு பேர் வைப்பான், மகன் அப்பாவுக்கு பேர் வச்சார். இப்போ மீண்டும் 1,00,000 பேரை சமஸ்கிருத பேரை மாற்றி, அதுதான் இப்போ அதை நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் அவர் ஒரு பார்ப்பன கும்பலினுடைய அடியாள், காலச்சூடு சுந்தர ராமசாமியினுடைய அடியாள், ஜெயமோகனுடைய அடியாள். அவர் எப்படி சிறுத்தைக்குள்ள 10 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர். அது என்ன பாண்டிச்சேரி ரகசியம்? இவர் பாண்டிச்சேரி, இவரை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு ரகசியம் என்ன? அப்படி என்னதான் இருக்குது பாண்டிச்சேரி ரகசியம்? இப்போ இவர் இத்தனை ஆண்டு காலம் வராத அந்த சமஸ்கிருத மந்திரம் இப்போ எங்கே ஒலிக்குது? உளுந்தூர்பேட்டை சிறுத்தை திடலில் ஐயரு, ஐயங்கார், சாஸ்திரி, சர்மா, பண்டாரம், பரதேசி அத்தனை பேரையும் இப்போ இந்த சமஸ்கிருத மந்திரம் போய் சேர்ந்துருக்கு. இனிமேல் ஒடுக்கப்பட்ட சமூகம் வசதியாக வந்து விட்டாலோ அல்லது ஒரு ஆடம்பர மண்டபமோ அல்லது அவர்கள் திருமணமோ இனி என்ன ஒலிக்கும்? சமஸ்கிருத மந்திரங்கள் ஒலிக்கும். ஐயர், ஐயங்கார் தான் அந்த சுப நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள் என்பதை அந்த மக்களுக்கு சொல்லுகிற செய்தி தான். இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு நேராகவே நடக்குது. திடலில் ஒரு பக்கம் நடக்குது, திருமாவளவன் அவர்கள் தாய்மன் அலுவலகத்திலையுமே நடக்குது. சனாதன எதிர்ப்பெல்லாம் பேசிட்டு வந்த திருமாவளவனே இதை அனுமதிக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய வலைதளத்திலே போடுறாரு அது எல்லாமே. இது எதை காட்டுதுன்னு ஒன்று இருக்குங்கல்ல? இல்லை, அதாவது அரசியல் சமரசம் செய்யப்பட்டு விட்டது. சனாதனத்தோடு சமரசம், அவ்வளோதான். இப்போ சனாதனத்தோடு சமரசம் செய்யாமல் இனி அரசியல் நடத்த முடியாத நிலைமைக்கு வந்துட்டார் அவர். சனாதனத்தோடு மோத முடியாது. சனாதனத்தோடு சமரசம் செய்து கொண்டால்தான் தான் தக்க வைக்க முடியும். அது அறிவாலய ரகசியம். அறிவாலயத்திடம் மாட்டிக்கொண்ட பிறகு அது வெளிநாட்டுக்கு அந்த ரகசியம் போன பிறகு வெளிநாட்டுக்கு போனாலே பாஜக உள்ளே வந்துடுவோம். அறிவாலயத்திலிருந்து அது வெளிநாட்டுக்கு போகுது. அறிவாலயம் வெளிநாட்டுக்கு போகிற பொழுது வெளிநாடு பாஜகவுக்கு தெரியாமல் எதுவும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. அப்படி வெளிநாட்டுக்கு போனதில் பொடி வச்சு பேசுறீங்க. ஆமாம், வெளிநாட்டுக்கு போனதை பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்ட பிறகு பாஜகவோடு சமரசம் செய்து கொள்வதற்கு அதுதான் வழி. ஏன் சீமா ஏன் குருமூர்த்தி நெருக்கமானார்? ஏறக்குறைய 20 கோடி ரூபாய் சீமானுக்கு அந்நிய செலாவணி உண்டியல் வழியாக, ஹவாலா வழியாக வந்திருக்கு. இதுக்கு வழக்கு போட்டால் சீமா 20 வருஷம் உள்ளே இருக்கணும். அப்போ என்ன பண்ணார்? நேராக போய் எங்கே சரண்டர் ஆனார்? குருமூர்த்திகிட்ட சரண்டர் ஆகிட்டார். ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் சொல்லுவதை போல் குருமூர்த்திக்கு இப்போ பிறந்தவனா ஆகிட்டார். இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ பாஜகவோடு சமரசம் செய்து கொள்வதற்காக பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட இயக்கத்தை உடைப்பேன்னார். உடைச்சி முடிச்சிட்டார். உடைச்சி முடிச்சுட்டு எங்கே போய் சரண்டர் ஆகிட்டார்? சீமா திமுகவிலேயும் சரண்டர் ஆகிட்டார். அவ்வளோதான், சமரசமான அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த சீமானா அண்ணன் திருமாவும் ஏறக்குறைய 7%, 3% ஆச்சு. இனி வர்ற தேர்தலில் 3-1 ஆயிரும். இதுதான் எல்லாமே. பாண்டிச்சேரி ரகசியம், வெளிநாட்டு ரகசியம், அமித்ஷா ரகசியம் முடிஞ்சு போச்சு. இதுதான் விசிகாவுடைய இப்போ பார்ப்பன சமரசத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு. சரி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே முக்கியமான அறிவிப்பாக மதுக்கடைகளை 717 கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இப்போவுமே நம்ம ரோடுகளில் பார்த்தாலும் பஸ் பேருந்து நிறுத்தத்தெல்லாம் அவங்களுடைய கட்சி சாதனையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அது 3 நாளாக இல்லையாங்கிறது 2வது கொஸ்டின். சில பேர் சந்தேகங்கள்லாம் எழுப்புறாங்கிறது ஒரு பக்கம். இப்போ ஒரு செய்தி இன்னைக்கு நாளிதழ்களுமே வந்திருக்குது. அதாவது ஒயின் ஷாப் பக்கத்தில் சில மீட்டர்கள்லேயே, அதாவது 100 மீட்டர்களுக்குள்ளேயே நீங்கள் பார்களை வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த விதிகளை தளர்த்துற மாதிரி சில செய்திகள் போடுறாங்க. அதோடைய எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? அதாவதுங்க, இந்த மது லாபி, லிக்கர் லாபி இருக்குல்ல, இது ஒரு பெரிய லாபி. இந்த லாபியை எதிர்க்கக்கூடிய ஆட்கள்
இனிமேல் இன்னும் பிறந்து தான் வரும். இதை நேரடியாக எதிர்த்த ஒரே ஆள் எம்ஜிஆர் தான் காங்கிரஸுக்கு பிறகு. நீங்கள் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது இது ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு கருணாநிதி மதுவிலக்கு கொண்டு வந்துட்டார் 73. நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை. ஏன் 73 மதுவிலக்கு கொண்டு வந்தார்னா, கருணாநிதி எதை செய்தாலும் அதில் ஒரு மறைமுக சதி இருக்கும். அதுதான் கருணாநிதி. சாட்டை பாடுவார்ல, சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி. இப்போ அந்த சாட்டைக்கு மாதம் 10 லட்ச ரூபா நேரு கொடுக்குறாரு, மாதம் 10 லட்ச ரூபா ஏவா வேலு கொடுக்குறாரு. எதுக்கு? விஜய் வெளுக்க சொல்லி. எப்படி? சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி, சாட்டை விழுந்தானே சரணாகதி. இதுதான் சாட்டை. அப்போது இப்போ என்ன நடந்ததுன்னா, மதுக்கடையை மூடின பிறகு திமுக காரன் பூராமல் இப்போ பார் ஓப்பன் பண்ணுறானா, அதே போல் அதுக்கு அப்பா என்ன பேர் சில்லிங் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான். அப்படி ஒவ்வொரு வட்டை செயலாளரும் அந்த பகுதியில் ஒரு மறைமுகமான ஒரு சாராய கடையை ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ ஓப்பன் பண்ணும்போது யாருக்கு மாமூல் கொடுக்கணும்? போலீஸுக்கு. ஒரு ஜியோ அறிவிக்கப்படாத ஜியோ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கட்சிக்காரன் சாராயம் விற்றா கண்டுக்காது. சாராயம் விற்றவனுக்கு 10 ரவுடி எப்பவுமே இருப்பான். ஏன்னா சாராயம் குடிச்சு தகராறு பண்ணால் அடிச்சு வெளியே போடணும், அதுக்கு 10 ரவுடி இருப்பான். அவன் போலீஸோட தொடர்பில் இருப்பான். இந்த ஃபோர்ஸ் அப்படியே எம்ஜிஆர் மன்றங்கள் உடைக்கப்படுது. எம்ஜிஆர் கட்சி அந்த கிளை செயலாளர் இருக்கான்ல, அவன் விரட்டி அடிக்கப்படுகிறான். இதுக்கு தான் அந்த மதுக்கடை மூடணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா கிளை செயலாளருக்குமே என்ன வந்துடுது? காசு வந்துடுது, போலீஸ் ஃபோர்ஸ் வந்துடுது, ரவுடியினுடைய சோர்ஸ் வந்துடுது. முடிஞ்சுதா? இதுதான் அன்னைக்கு என்ன நடந்தது. எம்ஜிஆர் கட்சி அடித்து விரட்டுவதற்கு, கட்சி ஆரம்பிக்காமல் தடுப்பதற்கு, எம்ஜிஆர் பெயர் பலகை உடைப்பதற்கு இதுதான் தேவைப்பட்டது. சரியா? அந்த நேரத்தில் இது எதிர்த்து போராடவே முடியல எம்ஜிஆர் கட்சிக்காரனால. அவன் பூராமே தலித் மக்களாக தான் வருவான், ஒடுக்கப்பட்டவன், சினிமா ரசிகர். இப்போ எப்படி விஜய்க்கு வந்தான், அதே போல் தான் வந்தான். அவன் தடுமாறி இருக்கிற பொழுதுதான் இப்போ விஜய் வந்ததை போல் இப்போ 2024 விஜய் வந்ததை போல் 77 எம்ஜிஆர் பிரித்து கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய வெற்றி. இப்போ அதே போல தான் இப்போ தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சியை வளர்க்கணும். கிளைக்கழகம் இல்லை, ஒன்றியம் இல்லை, நகரம் இல்லை, ஊராட்சி தலைவர் இல்லை, பேரூராட்சி தலைவர் இல்லை. இதுக்கெல்லாம் அமைப்பு ரீதியாக ஆட்கள் வேணும். அதுக்கு ஒரே சோர்ஸு சில்லிங் தான். கிளை என்ன கிளை? இப்போ போட்டு அரசு டாஸ்மார்க் பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு பார் ஓப்பன் பண்ணி சொல்லி, அந்த பார் யாருக்கு கொடுப்பாங்க? திமுககாரன் கொடுப்பாங்களா, இல்லை கம்யூனிஸ்ட்காரன் கொடுப்பாங்களா, இல்லை காங்கிரஸ்காரன் கொடுப்பாங்களா? யார் கொடுப்பாங்க? 5500 கடை இருக்குது. இப்போ 5500 பேருக்கு பார் லைசன்ஸ் கொடுத்தா அவன் பூரா அதிகாரத்துக்கு வந்துடுவான். அவன் காசு புரளும், அதிகாரம் புரளும், இன்னோவா காரு பறக்கும், அவர் 50 பேர் அடியால் சேர்ந்துருவான். திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு யாருக்கு வந்துடும்? தாவேக்கா அந்த டாஸ்மார்க் நடத்துகிறவனுக்கு வந்துடும். சராசரியா அங்கே ஒரு 30,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். மாதம் எவ்வளவு? 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர். 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர்னா அவனுக்கு 30% லாபம் கிடைக்கும். 10 லட்சத்தில் 30% போட்டால் 3 லட்ச ரூபா அவனுக்கு லாபம் கிடைக்கும். அவன் ஸ்டெடி ஆயிடுவானா? பொருளாதார ரீதியாக வளர்ந்துருவானா? இந்த திட்டத்தை போட்டு கொடுத்ததே புஷ்ஷையும் ஆதவர்ஜுனான் தான். திமுகவை எதுக்கணும், அதிமுக எதுக்கணும்னா நமக்கு ஒரு வலு வேணும். நம்மால் இப்போ பூரா 100 ரூபா நோட்டை முழுசாக பார்க்காத ஆள். அதனால் அவன் திமுக இப்படி தான் வளர்ந்தது, அதிமுக இப்படி தான். எம்ஜிஆர் வந்த பிறகு 10 வருஷம் கட்சியில் இருந்தால் அவனுக்கு டாஸ்மார்க் கடை. யார்? 77 எம்ஜிஆர் வந்த பிறகு 10 வருஷம் அவன் அதிமுக உறுப்பினர் கார்டு வச்சுருந்தா டாஸ்மார்க் கடை வெறும் 10,000 ரூபாய்க்கு. டாஸ்மார்க் லைசன்ஸ் எவ்வளவு? அந்த காலத்தில் வெறும் 10,000 ரூபா. 77 சரக்கு கடன் கொடுத்துருவான். ப்ரைவேட் பார்ட்டி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருப்பான். அவங்கள்ட்ட போய் 10,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சரக்கு கொடுத்துருவோம், விற்று கொடுக்கலாம். இப்படி தான் எம்ஜிஆர் காலத்தில் 77 வந்த பிறகு தான் அதிமுக அபரிமிதமான வளர்ச்சி, திமுக அபரிமிதமான வளர்ச்சி. திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி சாராய அரசியல் ஒளிஞ்சு கிடக்கு. இதை கரெக்டாக எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? விஜய்கிட்ட. நமக்கு ஒரு 5000 அதிகார மையம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் உருவாகணும்னா, ஒரு 5000 பஸ் வைக்கணும்னா, 5000
பேருக்கு பின்னால் ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் திரட்டணும்னா ஒரு 5 லட்சம் பேரை உடனே திரட்டணும், 50 லட்சம் பேர் உடனே திரட்டணும்னா திமுக ஃபார்முலா இதுதான், அதிமுக ஃபார்முலா இதுதான். செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனி 2000 கடை லைசன்ஸ் இல்லாமல் செந்தில் பாலாஜி கொடுத்தார். கரூர் கம்பெனிஸ் ஒரு ஆள் 200 பேரை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். 2000 பேருன்ட்டு 40,000 பேர். எங்கே சேர் போட்டால் 40,000 பேர் ஃபுல்லாகிடுவான். இன்னோவா இது ஓல்வா காரில் கூப்பிட்டு வருவான். ஒவ்வொரு டாஸ்மார்க் கடை நடத்துகிறவனும் குறைந்தபட்சம் ஒரு 200 பேரோட வருவான். 2000 × 200 ஸ்டாலின் போனாலும் சரி, துர்கா போனாலும் சரி, யார் போனாலும் சரி, 40,000 சேர் ஃபுல்லாகிடும். இதே ஃபார்முலா தான் இப்போ விஜய்க்கு சொல்லப்பட்டு 5500 டாஸ்மார்க் ஒட்டின மாதிரி 5500 பார்கள். பார்னா சட்ட பார்கள் அல்ல, சாராய பார்கள் ஆரம்பிப்பதற்கு பின்னணியில் இதுதான் ரகசியம். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நடத்திருக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.